அதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பரவாயில்ல. லைவ் மணி வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு பாருங்க. மீன் ஊறு வாங்க வாங்க உள்ள வாங்கக்கா. இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த உள்ள வாங்க மாச்சி. என்ன வேணும்னு கேட்டு வாங்க. நல்லா இருக்கா? ஒயிட் ரைஸ் இருக்கு, இருக்கு இருக்கு இருக்கு, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோங்க. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. அம்மா அம்மா ஒரு டவரால ஒயிட் ரைஸ் எடுத்துமா, ஒயிட் ரைஸ் எடுத்துவா. ஒயிட் ரைஸ் கொடுத்துட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன வேணும்? குழம்பு குழம்பு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆ ஒயிட் ரைஸ் இந்த வருது எங்கே கொடுமா. ஏன்டா படுத்துறேன் இந்த கேட்குறேன். இங்கே ஒரு பார்ட்டி நடக்குது. இங்கே ஒரு பார்ட்டி. என்ன வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.
அக்கா என்ன வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் தண்ணி இருக்கான்னு பாருங்க. ஒயிட் ரைஸ் இருக்குது அம்மாச்சி, ஒயிட் ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ் வாங்கிக்கோங்க. முட்டையெல்லாம் சாப்பிடுங்க, சிக்கன் வேறு இருக்குது. என்ன இல்லை இல்லை கேக் இருந்தா அக்கா கேக் கொடுத்தாடா. இன்னும் இதுக்கு போகும்போது வாங்கி மாமா டைமா. என்ன அத்தை வரா, வெயில் தலை வரும். அப்படியே போட்டோ அப்படியே பாருங்க கேமரா பாருங்க. இங்க பாருங்க கேமரா பாருங்க. மத்தவங்க கேமரா பாருங்க. லைட்டா வைங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க மாமா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாரு கேமரா பாருங்க. அம்மா நீங்க லைட்டா பின்னாடி வாங்க. இங்க பாருங்க. ஆண்டவரே பவித்ராவுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திர இரு குடும்பத்தாருக்காக, ஆண்டவர் வந்திருக்கிற உற்சாக உறவினர்கள், சொந்த பந்தங்களுக்காக, உறவுகளுக்காக, இதை சார்ந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. உதவி செய்தார். அதே போல இந்த நாட்களில் முதல் பர்த்டே கொண்டாடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவுக்காக ஈவுக்காக நன்றி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் எல்லாரும் ஒலிவு மர கன்றுகளை போல ஆண்டவர் நடத்துவாராக. ராசிக்கு நல்ல கொடுத்த நல்ல பவித்ராவுக்காக நன்றி. குடும்பத்தை நல்ல ஒரு கட்டி எழுப்பி ரெண்டு பேரும் பேசணும். பவித்ரா அந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் ராசி இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. அதனால நான் சொன்னேன், அதனால நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடாதீங்க. அதனால பவித்ரா குடும்ப ஃபேமிலி ஒரு நல்ல ஏசப்பாவை நேசித்ததுனால ஏதோ கடவுள் பக்தியா அந்த பிள்ளைகள் என்ன செய்யிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும். இந்த